சடனாக வந்து டிஐஜி வருண்குமார் அவர் வந்து இந்த கேஸை எடுத்தது இப்போ எவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா ராமஜெயம் அவர்கள் கேஸு. அதுவும் அந்த ஏரியாவில் ட்ரிச்சினாலே அவங்க தான் வந்து ரொம்ப ஆளுமை செஞ்ச ஒரு ஏரியா அப்படின்னு பார்க்கப்படுது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தது, தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தால் நியாயம் கிடைக்காதுன்னு நேரு தரப்பு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ விசாரணை கோரியது. எந்த விதமான ஆதாரங்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் சிபிஐ அதிலிருந்து நழுவிவிட்டது. இந்த கொலை நடந்த அன்று கொலையாளி புது ஒரு தொலைபேசி இணைப்பை பெற்றிருக்கிறார். அந்த கொலையாளி எந்த முகவரியை கொடுத்து அந்த இணைப்பை பெற்றான், அது மீண்டும் அது எப்படி இணைப்பு துண்டிக்கப்பட்டது, இது இன்று வரை அது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. சசிகலா அவருடைய சகோதரன் ஜெயச்சந்திரன் அந்த காவல்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக அங்கு பணிபுரிந்திருக்கிறார். அவர் விசாரிக்கப்படவே இல்லை. அந்த காவல் நிலைய ஆய்வாளர் விசாரிக்கப்படவே இல்லை. இவ்வளவு வலிமையான ஒரு நபரை கொலை செய்கிற நபர் கண்டிப்பாக அரசியல் பின்புலத்தில் அதிகார மையத்தோடு தொடர்பு உடையவராகத்தான் இருந்திருக்க முடியும். ராமஜெயோட மனைவியை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு பெரும் பணம் கொடுங்க, அவர் கடத்தப்பட்டு இருக்கிறார், இப்படி அவர் மனைவிக்கு சொல்லும் போது அவர் அந்த மாதிரி நினைக்குது. பல பேரை தன்னுடைய கணவர் தானே விசாரிப்பார் கடத்தி. ஜெயலலிதா ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் தேர்தலில் நிற்கிது. நேருடைய தம்பி ராமஜெயத்துடைய கார் போவதற்கு ஜெயலலிதாவுடைய கார் நிறுத்தப்படும். கருணாநிதியை வைத்துக்கொண்டே மேடையில் ஒரு முறை ராமஜெயம் ஜெயலலிதாவை உரிமையில் பேசுகிறார். ஓய்வு பெற்ற ராமானுஜம் ஸ்பாட்டுக்கு வர்றார். அப்போ ஒரு டிஜிபி வந்து அந்த வழக்கை வாங்கி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே தூக்கி போட்டார். ஏன் சாட்சிகளை சேகரிக்கவில்லை, தடயங்களை சேகரிக்கவில்லை. கொலை நடந்தவுடன் அதிகபட்ச ஒரு வாரத்துக்குள் தடயங்கள் அழிக்கப்படும். குற்றவாளி தப்பிடுவான், வெகு தூரத்துக்கு போயிடுவான். சார் 20,000 அக்யூஸ்ட் வந்து விசாரிச்சிருக்கிறதா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சார் உண்மையா? இல்லைம்மா, 20,000 இல்லை 2 லட்சம் அக்யூஸ்ட் இருக்கான். இதெல்லாம் காரணம் போலீஸ் தான். ராமநாதபுரத்தில் ஒருத்தன் ஒரு பெண்ணை கொலை செய்து மூஞ்சிய முகத்தை சிதைச்சிட்டு எஸ்பிட்டையோ 24 மணி ரிமாண்ட் பண்ணியாங்கிறான். எஸ்பி அவனை அடிக்க மாட்டாங்கிறார். மகேந்திரனுடைய 40 ஏக்கரா பண்ணை வீட்டில் யார் இருக்கான்? எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி கொன்ற மணிகண்டன் இருக்கான். மணிகண்டன் அப்பா இருக்கான், தம்பி இருக்கானா இல்லையா? அப்போ எம்எல்ஏவுடைய பண்ணை வீட்டில் இந்த கூலிப்படைக்கு என்ன வேலை? இப்போ வருண்குமார் இந்த கேஸ் எடுத்திருக்காருல்ல சார், அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கையாளுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 13 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்றதாவது இதை தெரியுமா சார்? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். சார், இப்போ சடனாக வந்து டிஐஜி வருண்குமார் அவர் வந்து இந்த கேஸை எடுத்தது இப்போ எவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா ராமஜெயம் அவர்கள் கேஸு. அவர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். அதுவும் அந்த ஏரியாவில் ட்ரிச்சினாலே அவங்க தான் வந்து ரொம்ப ஆளுமை செஞ்ச ஒரு ஏரியா அப்படின்னு பார்க்கப்படுது. அமைச்சர் நேரு அவர்களை விட அவர் ரொம்ப அப்போ அமைச்சராக இல்லை, அவர் அப்போ ஏடிஎம்கே பீரியடில் அவர் இருந்த பீரியட் அது. அவரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக பார்க்கப்படுது. இந்த கேஸ் இப்போ எப்படி சார் போகும் ஃபர்தரா? இல்லை, இந்த வழக்கு நடந்து ஏறக்குறைய ஒரு 13 வருஷம் கடந்து விட்டது. முதல்ல நம்ம தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தது, தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தால் நியாயம் கிடைக்காதுன்னு நேரு தரப்பு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ விசாரணை கோரியது. அதிமுக ஆட்சி இருந்த 2011-21 10 காலத்தில் இந்த வழக்கு சிபிஐ விசாரித்து எந்த விதமான ஆதாரங்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் சிபிஐ அதிலிருந்து நழுவிவிட்டது.
இந்த கொலை நடந்த அன்று கொலையாளி புது ஒரு தொலைபேசி இணைப்பை பெற்றிருக்கிறார். அது 1 மணி நேரம் அந்த கொலை நடந்த பகுதியில் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்திருக்கிறது. அந்த கொலையாளி எந்த முகவரியை கொடுத்து அந்த இணைப்பை பெற்றான், அது மீண்டும் அது எப்படி இணைப்பு துண்டிக்கப்பட்டது, இது இன்று வரை அது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் அந்த பகுதியில் சசிகலாவுடைய சகோதரன் திவாகரனுடைய சம்பந்தி ஜெயச்சந்திரன் அந்த காவல்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக அங்கே பணிபுரிந்திருக்கிறார். அவர் விசாரிக்கப்படவே இல்லை. அந்த காவல் நிலைய ஆய்வாளர் விசாரிக்கப்படவே இல்லை. இந்த இவ்வளவு வலிமையான ஒரு நபரை கொலை செய்கிற நபர் கண்டிப்பாக அரசியல் பின்புலத்தில் அதிகார மையத்தோடு தொடர்பு உடையவராகத்தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா அவர் தப்பிலாம் ஓடலை. ஏன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல மிக சாதாரணமாக கொலையாளி கொலை செய்துவிட்டு அவரை இரும்பு கம்பியால் கட்டப்பட்டு அவருடைய மர்ம உறுப்பு துண்டிக்கப்பட்டப்போ கொடூர கொலையாளி மிக சாதாரணமாக செஞ்சுருக்கான் சார். அவர் எப்போதுமே பாரு, இந்த கொலையை செய்துட்டு நீங்கள் ராமஜெயோட மனைவியை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு பெரும் பணம் கொடுங்க, அவர் கடத்தப்பட்டு இருக்கிறார், இப்படி அவர் மனைவிக்கு சொல்லும்போது அவர் அந்த மாதிரி நினைக்குது. பல பேரை தன்னுடைய கணவர் தானே விசாரிப்பார், கடத்தி விரட்டி உருட்டி, இவரையே விசாரிச்சிருக்காங்களா? இது சாத்தியமொழி நம்ம சாதாரணமாக விட்டு நம்பலை. நேருக்கும் அதே போல் தொடர்பு நேருவும் அதை பெரிதாக எடுக்கலை. உயிர் பிரிந்த பிறகுதான் நீங்கள் இத்தனை பேர் இதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்போது இந்த வழக்குக்கு பின்னால் ஒரு பெரும் அரசியல் இருக்குது. கொலையாளிக்கு பாதுகாப்பது அரசியல். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் இல்லை பல அதாவது நீங்கள் ஜெயலலிதா ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் தேர்தலில் நிற்கிது. நேருடைய தம்பி ராமஜெயத்துடைய கார் போவதற்கு ஜெயலலிதாவுடைய கார் நிறுத்தப்படுது. அப்போ ஜெயலலிதா கேட்குது, இந்த திருச்சிக்கு 2 அமைச்சர்களா நேரு குடும்பத்தில்? நேரு அறிவிக்கப்பட்ட அமைச்சர், அறிவிக்கப்படாத அமைச்சர் யாரு? ராமஜெயம். அப்போ இந்த அளவுக்கு ராமஜெயத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார மையம் இருந்திருக்கு. ஜெயலலிதா பகிரங்கமாக மேடையில் பேசுது, திருச்சியின் அமைச்சர் அறிவிக்கப்படாத அமைச்சர், அரசு அதிகாரிகள்லாம் சேவகம் பார்க்குறாங்க, அதிகாரிகள் பூரா அஞ்சுகிறார்கள் ராமஜெயத்துக்கு. ராமஜெயத்துடைய அதிகாரம் யார்? இந்த ராமஜெயம் அந்த அம்மா கேட்குது. இப்போ இதெல்லாம் ஒரு அரசியலில் ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவராக ராமஜெயம் திகழ்கிறார். அப்போ இந்த அளவுக்கு ராமஜெயத்துக்கு அதிகார மையமாக மாறுவதற்கு நேரு சார்ந்த கட்சி தலைவர் திமுக கருணாநிதியை வைத்துக்கொண்டே மேடையில் ஒரு முறை ராமஜெயம் ஜெயலலிதாவை உரிமையில் பேசுகிறார். திருச்சியை தாண்டி நீங்கள் சென்னைக்கு போயிட முடியுமா? இப்படியெல்லாம். அப்போது இவ்வளவு வலிமையான நபர் தான் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு இப்போ 13-14 ஆண்டு காலம் இந்த வழக்கு ஜெயக்குமார், அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குற்றவாளிகளே பின்புலம் தெரிஞ்சவர். அப்போது ஜெயக்குமார் அவர் தூத்துக்குடி எஸ்பி, அவர் இதே திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விசாரணை அதிகாரியாக விசாரிக்கிறார். அவரும் விசாரணை இன்று குற்றவாளி நெருங்கி விட்டேன், அருகில் சென்று விட்டேன், பக்கத்தில் போய்விட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ அவரும் வழக்கு தூக்கி போட்டு போயிட்டார். அடுத்து யார் வந்திருக்கா? வருண்குமார். ஜெயக்குமார் போய் வருண்குமார், இப்படி பல குமார்கள் வந்தாலும் நீங்கள் டிஜிபி புலனாய்வு புலி ஓய்வு பெற்ற ராமானுஜம்
ஸ்பாட்டுக்கு வர்றாரு. அப்போ ஒரு டிஜிபி வந்து அந்த வழக்கை வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே தூக்கி போட்டார். ஏன்? சாட்சிகளை சேகரிக்கவில்லை, தடயங்களை சேகரிக்கவில்லை, எந்த விதமான ஆதாரங்களையும் அவர்கள் கவனமாக கையாளவில்லை. ஒன்றுமே இல்லையே அந்த வழக்கில், என்னையா பண்ணீங்க? யார் கேட்குறா? ராமானுஜம் கேட்குறாரு, டிஜிபி. அப்போது அவர் இந்த வழக்கில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே போவது, யார் என்ன? எப்பவுமே கொலை நடந்தவுடன் அதிகபட்ச ஒரு வாரத்துக்குள்ள தடயங்கள் அழிக்கப்படும். குற்றவாளி தப்பிடுவான், வெகு தூரத்துக்கு போயிடுவான். இப்படியெல்லாம் நடக்கும். அப்போது இதை கோட்டை விட்ட சசிகலாவினுடைய சம்பந்தி உடைய உறவினரை ஏசிய இன்று வரை விசாரிக்கும். ஏன் சாட்சி தடயங்களையும் ஏன் கோட்டை விட்டேன்? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்களை கருணாநிதியே ஒரு மேடையில் சொல்கிறார். நேரு அரசியலில் பழிவாங்கப்பட்டு அவருடைய தம்பியை இழந்து விட்டார்னு சொல்கிறார். சார் அப்போ கருணாநிதி விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அதான் சார், இப்போது ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் இங்கே தமிழ்நாடு போலீஸ் தான் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எதுவாக இருந்தாலும் அவங்க கண்ணிலேருந்து தப்பாதுன்னு சொல்லப்படுது. பவர்ஃபுல் லீடர்ஸ் எல்லாருமே எப்படி இறக்குறாங்கன்றது இன்னும் மர்மமாகவே தானே சார் இருக்குது. இல்லை, போலீஸ் வேலை செய்வது. ஜெயலலிதா அவங்க கூட இறந்தது இப்போ வரைக்கும் ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டு இன்னுமேவா சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் தானே சார் ஒதுங்கிட்டாரு. அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற லீடர்ஸ் இவங்களுக்குமே இந்த நிலைமை அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஒரு இல்லைம்மா. காவல்துறை ஆளுங்கட்சி எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற ஏவல் துறையாக மாறிப்போச்சு. சுதந்திரமாக யாரும் செயல்படவே முடியல. ஈஸ்வரமூர்த்தி சுதந்திரமாக செயல்பட முடியல, போலீஸ் வேலை விட்டுட்டு போயிட்டார். பொன்மாணிக்க வேலை செய்ய முடியல, அஸ்ராக்காருக்கு வேலை செய்ய முடியல, சகாய வேலை செய்ய முடியல. இப்படி நம்ம கடலூரில் சுந்தரேசன் வேலை செய்ய முடியல. இப்படி பல பேர், அருண் ஒரு பட்டாலியன் எஸ்பி போலீஸ் கேஸ் யூனிஃபார்ம் கழட்டி வீசிட்டு போயிட்டார். இப்படி பல பேர். ரவி ராகவேந்திரா யார் அந்த சார் வழக்கில் அவர் போலீஸ் வேலையை வேண்டான்னு போயிட்டார். அப்போ காவல்துறை ஒரு அழுத்தம் கொடுத்து குற்றவாளிகளுக்கு பின்னணியில் அரசியல்வாதி இருக்கா, அரசியல்வாதி சொல்கிறதை கேட்கிற அந்த துறையாக காவல்துறை மாறி போச்சு. சார் 20,000 அக்யூஸ்ட் வந்து விசாரிச்சிருக்கிறதா அவன் வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சார் உண்மையா? இல்லைம்மா, 20,000 இல்லை 2 லட்சம் அக்யூஸ்ட் இருக்கான். இதெல்லாம் காரணம் போலீஸ் தான். எப்படி 20,000 அக்யூஸ்ட் தொடர்ந்து இருக்கிறான்? A1 அக்யூஸ்ட் அவங்களையுமே விசாரிச்சிருக்காங்க. இல்லைம்மா, A1 A2 A3 எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. எப்படி 20,000 அக்யூஸ்ட் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறான்? போலீஸு 80,000 பேர் இருக்கான், அக்யூஸ்டு 20,000 பேர் இருக்கான். அப்போது காவல்துறை குற்றவாளிகளை குறைப்பதை காவல்துறை பணியாக செய்வதில்லை. குற்றவாளிகளோடு கூட்டணி சேர்ந்து கொள்ளுகிற காவல்துறையாக தான் இருக்குது. பல கொலை குற்றவாளி மேலே 10 கொலை வழக்கு, 11 கொலை வழக்கு, 12 கொலை. ஆற்காடு சுரேஷ் மீதுலாம் 15 கொலை வழக்கு. எப்படி சாத்தியம்? இதெல்லாம் தொழில்முறை குற்றவாளிகள், கூலிப்படைகள் எல்லாம் சுதந்திரமாக தெரியுறான். ராமநாதபுரத்தில் ஒருத்தன் ஒரு பெண்ணை கொலை செய்து மூஞ்சிய முகத்தை சிதைச்சிட்டு எஸ்பிட்டையோ 24 மணி நேரம் ரிமாண்ட் பண்ணியாங்கிறான். எஸ்பி அவனை அடிக்க வேண்டாங்கிறாரு. அப்போது ஏன் அஜித் குமாரை அடித்தே கொள்ள முடியுதா? பென்னிசி ஜெயராஜ் கொரோனா நேரத்தில் செல்ஃபோன் கடை திறந்து வைத்ததுக்காக அடித்து கொல்லப்பட்டானா? இந்த கூலிப்படை இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்புலம் அவங்க ஏன்னா அவங்க கொலை பண்ணுற இடத்துல அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களோட பழியை வேறு யாரோ தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லப்படுது சார். அப்போது அந்தளவுக்கு அவங்க கூலிப்படைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் சம்மந்தப்பட்டவங்க இருந்தால் தானே சார் அவங்க அந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆக முடியும். அவங்க அரசியல்மா சிசிடிவி கேமரா கூட ஒர்க் ஆகும். அதெல்லாம் சாட்சிகள்லாம் அழிக்கப்படுது. சாட்சிகள்லாம் குற்றவாளிக்கு ஆதரவாக சாட்சிகள் அழிக்கப்படுது. செல்ஃபோன் டவரு சிக்னல்லாம் ஒழிக்கப்படுது. கூலிப்படையே அவன் நேரடி அவனே கொலை செஞ்சுட்டு நான் தான் குற்றம்னு ஏற்றுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரான். இது காவல்துறை அவனை தண்டிப்பதே இல்லை.
உடல் ரீதியாக அவன் பாதிக்கப்படுவதே இல்லை. மீண்டும் மீண்டும் அவன் கொலை செய்வதற்கு, கூலிப்படையாக அவன் இயங்குவதற்கு அவன் தொடர்ந்து அவனுக்கு ஊக்கமும் நீங்கள் எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரனுடைய 40 ஏக்கரா பண்ணை வீட்டில் யார் இருக்கான்? எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி கொன்ற மணிகண்டன் இருக்கான். மணிகண்டன் அப்பா இருக்கான், தம்பி இருக்கானா இல்லையா? அப்போ எம்எல்ஏவுடைய பண்ணை வீட்டில் இந்த கூலிப்படைக்கு என்ன வேலை? பல வழக்கு நிலுவையில் இருக்குது. அதே நிலைமை தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்கு காவல்துறை அதிகாரியும் அரசியல்வாதியும் கூலிப்படை வைத்து தான் கட்ட பஞ்சாயத்தே பண்ணுறாங்களா சார்? கொலை செய்கிறான். பஞ்சாயத்து ரெண்ட கொலையே நடக்குது. ஓகே. எஸ்ஐ போலீஸ் யூனிஃபார்மில் வெட்டி கொள்றானா? என்ன தைரியம் சார் அதெல்லாம்? அரசியல்வாதி காப்பாற்றுவான், வேற என்ன தைரியம்? அரசியல்வாதி பெயில் போட்டுட்டார, ஜெயிலில் இருக்கணும் பூரா மகேந்திரன் தான் பெயில் போட்டிருப்பார். இவங்க உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அவ்வளோதான் வந்துட்டு பண்ணை வீட்டில் சாப்பிட்டுட்டு பதுங்கி இருக்க வேண்டியதுதான். அவருக்கு தேவையான அரசியல் செய்யப்படுகிற பொழுது ஓட்டுக்கு 2000 கொடுத்தா கூலிப்பட தலைவனாக இருந்தாருன்னா, கொள்ளக்கோசி தலைவனாக இருந்தானு நம்மளால ஓட்டு போட்டு போயிடுவோம். சார், இப்போ வருண்குமார் இந்த கேஸ் எடுத்திருக்காருல்ல சார், அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கையாளுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 13 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்றதாவது இதை தெரியுமா சார்? இல்லைம்மா, அவர் ஒரு விளம்பர பிரியர். இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது திமுக ஆட்சி முடியிருக்கு. 6 மாதத்துக்குள்ளே அவர் நல்ல சென்னைக்கு வரணும், நான் இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறேன்னு சென்னைக்கு வந்திருக்கார். 6 மாதம் முடியும், அவர் வேறு துறைக்கு போவார். வேற ஒரு தருண்குமார் வருவார். இது அப்போ அவருக்கு வந்து அவரோட கெரியரில் இது ஒரு இழக்காக இருக்காதா சார்? அப்போ இல்லை, அவருக்கு கேரியரே இல்லை. அவரே சுப்ரீம் கோர்ட்டில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு அதிகாரி. அவரை ஏகே விஸ்வநாதன் தான் காப்பாற்றி அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவருடைய 20,000 கோடி சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இவர் ஐஜி ஆயிடுவார். அப்போ இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களை காப்பாற்றுகிற துறையாக அல்ல, அவர்கள் வளமாக மாறுவதற்கு அரசியல்வாதிக்கு பாதி பங்கு கொடுப்பதற்கு தான் இது பயன்படுமே தவிர வேறு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு எத்தனையோ கேஸ் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் போய் பிடிக்கலாமே வருண்குமார். ஏன் இதை மட்டும் ஏன் பிடிக்கிறாரு? இது அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரா? நேரு குடும்பம் தான் சம்பளம் கொடுக்குதா வருண்குமார்? ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த 13 வருஷம் கழிச்சு இந்த கேஸை எடுக்கும் போது இது வந்து இப்போ சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஃபேமிலி கே நேரு அவரே வந்து இது ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை எதுக்காக இந்த விஷயம் எடுக்கிறீங்கன்றது அவரும் யோசிச்சிருக்க மாட்டாரா சார்? இது யோசிச்சு பொழுது ஓட்டுங்கன்னு சொல்கிறார். நல்ல பொழுது விளம்பரம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஸோ இப்போ அவர் கே நேரு அவருக்குமே வந்து ஒரு விளம்பரம் தான், அவருக்கு ஒரு விளம்பரம், இவருக்கு ஒரு விளம்பரம். இது ஜெயக்குமார் இருக்கும்போது நேரு கொடுத்தாரு, அவருக்கு ஒரு விளம்பரம். 2026 சட்டமன்ற தேர்தல் வர நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணி இது சிம்பத்தியா மாறும்னு நினைக்கிறாங்களா சார்? இல்ல, சிம்பத்தியா அனுதாபமா மாறாது, கோபமா தான் மாறும் இது மாதிரி விஷயங்கள். சார், எனக்கு இன்னொரு டவுட், இது நார்த் இந்தியா சவுத் இந்தியா இது எப்படி சார்? இங்க போலீஸ்காரங்க இந்த மாதிரி இருக்கும்போது அங்க எப்படி சார் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எப்படி சார் அங்க நடக்கும்? நார்த் இந்தியாவிலாம் சட்டம் ஒழுங்கே கிடையாது. சட்டம் காவல்துறைக்கு வேலையே இல்லை. காவல்துறைக்கு வேலையே இல்லை. காவல்துறையை அரசியல்வாதி அடித்து போலீஸ் வச்சு பூட்டி வச்சுட்டு போயிடுவோம். பல வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் பலார் அறை விழுகும். யாருக்கு? தன்னுடைய ஆளை பிடிச்சிட்டா போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து அரசியல்வாதி யார் அடிப்பான்? போலீஸ் அடிப்பான். அப்போ அந்த மாதிரி இப்போ இங்கே நடந்துற மாதிரியான ஒரு கொலைகள் இல்லை ஒரு மேஜரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸ் அங்கே இறந்ததுக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது மாற்றம் ஏதாவது வந்திருக்கா சார்? அந்த மாதிரி மாற்றம்னா செத்து போன உயிர் உழைப்பானான்னு பார்க்குறீங்களா? கண்டுபிடிச்சு அது அப்படியெல்லாம் எந்த மாதிரியான ஒரு வரலாறு கூட இங்கே ஒன்றுமே இல்லை. ஃபைன் சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கப்படும் போது தான் சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா மக்கள் எப்படி இதெல்லாம் பார்ப்பாங்க, ஓகே இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி இவங்க இதை வச்சு ஒரு அனுதாப ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்களான்றது எனக்கு புரியல சார். இல்லைம்மா, அது அனுதாபம்லாம் கிடைக்காது. அவர் மேலே கோபம் இருந்ததுனால தானே இப்படி ஒரு கொலை நடந்தது. ஃபைன் சார். சார், அப்போ அவர் சொன்னீங்களா சார், ராமஜெயம் அவர்கள் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் சார். இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் காரே வந்து விட்டு ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஒரு கன் எடுத்துகிட்டு போவாராம் சார் அவர் வாக்கிங் போகும்போது. அப்புறம் எப்படி சார் அவரை டார்கெட் பண்ணியிருப்பாங்க? துப்பாக்கி எடுத்துகிட்டு போல, அன்னைக்கு அவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு போல. ஓகே, இந்த விஷயங்கள் அப்போ உள்ளேருந்து தானே சார் வெளியிலேயும் தெரியும். அவளுக்கு அவ்வளோ எதிரிகள் நிறைய பேர் அவருக்கு.
ஃபைன் சார். அதுதான் இந்த விஷயம் எப்படி வந்து தொடர்ந்து வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.